ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான காளான் வறுவல் ரெசிபி, சில்லி கார்லிக் மஷ்ரூம் ஃப்ரை. ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நல்ல ஒரு ஸ்பைஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த காளான் வறுவல் செய்கிறதும் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஒரு சுவையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ஸோ அந்த ரெசிப்பியை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம சில்லி கார்லிக் மஷ்ரூமுக்கு தேவையான மஷ்ரூம்ஸை கட் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வைக்கணும். ஏன்னா நம்ம மஷ்ரூம்ஸ் வதக்கும் போது அது சுருங்கி வேகும். ஸோ அப்புறம் ரொம்ப பொடி பொடியாகிடும். ஸோ வறுவலுக்கெல்லாம் மஷ்ரூம் கட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக தான் கட் பண்ணிக்கணும். இப்போ 2 பேக்கெட் மஷ்ரூம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நல்லா எடுத்து கழுவி வச்சிடலாம். இப்போ மஷ்ரூம் வறுவலுக்கு தேவையான வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது இங்கே மிளகாவை ஊற வச்சுருக்கிறேன். அது எவ்வளோ மிளகான்னு காமிக்கிறதுக்கு வேண்டி இங்கே மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன். 4 வரமிளகா, நார்மல் மிளகா, 2 காஷ்மீரி சில்லியை ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். இதை நம்ம மற்ற பொருட்களோடு சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 8 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறங்காட்டிக்கு 8 எடுத்துக்கிறேன். பெரிய சைஸ்னால் ஒரு 2 கம்மி பண்ணிக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். தட் இஸ் ஒரு 1/2 பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அதில் இந்த ஊறின மிளகாய், நல்லா தண்ணி விட்டு நல்லா சூப்பராக இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அந்த காஷ்மீரி சில்லி சேர்த்துனங்காட்டிக்கு கலர் இப்படி நல்லா சூப்பர் ரெட் கலராக இருக்கும். நல்லா காரமான நெடி இருக்கும். ஆனால் நம்ம அதில் லெமன் அதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிறங்காட்டிக்கு எல்லாம் பேலன்ஸ் ஆகி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ ஒரு கடாய் ஸ்டவ்வில் சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் நார்மல் குக்கிங் ஆயில் விட்டுருக்குறேன். அதில் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, அந்த கட் பண்ணி வச்ச வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். அதில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்ச தேங்காய் சேர்த்திக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்திக்கோங்க, தேங்காய் சேர்த்தாமையும் செய்யலாம். தேங்காய் சேர்த்துனா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள். இதில் சீரகத்தும் மிளகும் இருக்குது. வெறும் மல்லித்தூள் இருக்கவங்க கொஞ்சம் சீரகத்தூளும் மிளகுத்தூளும் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச சில்லி கார்லிக் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கலரும் சூப்பராக இருக்கும். அது நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதங்கணும். ஏன்னா மிளகா நம்ம ரோஸ்ட் பண்ணாமல் ஊற வச்சு அரைக்கிறோம். ஸோ அந்த நெடி இருக்கும். இப்போ மஷ்ரூமை நல்லா சேர்த்து நம்ம நல்லா அந்த மஷ்ரூமெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா அது ஒன்று கலந்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா எலும்பிச்சம்பழ சாறு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை. ஸோ எல்லா டேஸ்ட்டும் ஒன்று கலந்து நல்லா ஒரு பேலன்ஸ்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த மஷ்ரூம் ஃப்ரை செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. தண்ணி ரொம்ப கம்மியாக விடுங்க மஷ்ரூம் வதக்கும் போது. ஏன்னா அது நம்ம ட்ரையாக வதக்க போகிறோம். இது கிரேவியெல்லாம் செய்யலை. ஸோ ஒரு ட்ரை வறுவலாட்டம் செய்ய போகிறோம். இப்போ உப்பு சேர்த்து நம்ம மூடி வச்சு வேக வைக்கும்போது மஷ்ரூம் அதுவே தண்ணி விட்டு வேகும். ஸோ அதுவே நம்மளுக்கு மஷ்ரூம் வேகிறதுக்கு சரியாயிடும். ஸோ உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 நிமிஷம் வேக விட்டு எடுத்தால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நம்ம தண்ணி ரொம்ப கம்மியாக தான் விட்டோம். பட் அதுவே தண்ணி விட்டு வெந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு குக் பண்ணால் நல்லா அது ரெடி ஆயிரும். ஆல்மோஸ்ட் இப்போ ட்ரை ஆகி ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 எலும்பிச்சம்பழ சாறு சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் பெரிய எலும்பிச்சம்பழமாக இருந்தங்காட்டிக்கு, சின்னதுன்னா ஃபுல்லாகவே சேர்த்துங்க. கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரை ஆப்ஷனல், வேணா சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பிடிக்காது. பட் கொஞ்சம் சேர்க்கும்போது அந்த காரம், புளிப்பு, கொஞ்சமாக ஒரு லைட்டாக ஒரு இனிப்பு, டேஸ்ட் எல்லாமே ஒன்று கலந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. ஸோ சூப்பரான சுவையான சில்லி கார்லிக் மஷ்ரூம் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு.
ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.